ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோட். ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன 2 மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கராட்டக்கா டமானக்கா. நம்மள இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மங்களம். இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கராட்டக்கா டமானக்கா. 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. நம்ம சிவராஜ்குமார், பிரபுதேவான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்க ஒரு நல்ல மூவி. டைம் இருந்தா போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சிம்பிளான காமெடி டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணிருக்காங்க. 90s 80s ஸ்டைல தான் மூவியோட ஸ்டோரி பிளாட்டையுமே டிசைன் பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் ஜோக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட 2 ஹீரோஸுமே பாத்தீங்கன்னா நார்மலா ஜாலியா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு திருட்டு பையில வெட்டி வேலை பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயில இருந்து அந்த ஜெயிலர் வந்து பரோல்ல எடுத்து இந்த அப்பா அம்மாவை சம்மதிக்க வைக்கணும், சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அவரோட சொந்த ஊருக்கு அனுப்புறாரு. அந்த ஊர்ல மிகப்பெரிய வறட்சி இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ அந்த ஊர் மக்கள் அங்கிருந்து காலி பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஹீரோஸ் 2 பேரும் அந்த ஊருக்கு போய் திருவிழாவை நடத்தினாங்களா. 10 வருஷமா ஏன் அந்த ஊர்ல திருவிழா நடக்கல, அந்த ஊர்ல ஏன் தண்ணி பஞ்சம் இருக்கு, எம்எல்ஏவை எப்படி சமாளிச்சாங்க, அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து போலீஸ் கிட்ட சமாதானப்படுத்தி ஜெயில இருந்து வெளியே வந்தாங்களா, இதுக்கு நடுவில் உங்க காதல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காதல் கலாட்டா என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான காமெடி டிராமா தான் இது. நம்ம சிவராஜ்குமாருக்காகவும் பிரபுதேக்காகவும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி ரொம்ப அவுட்டேட்டடாகவும் சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஸ்கிரீன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் ஓகேஷான டோன்ல வாட்சபிளான ஒரு டைம் பாஸ் மூவி கேட்டகரிக்குள்ள வந்துரும். காமெடி ஆன் அண்ட் ஆஃப் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதை தாண்டி ஹீரோஸோட 2 பேரோட காம்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ் டிராமா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, பயங்கர கிரிஞ்சாவும் ஓவர் கிளாமராவும் தான் திணிச்சு வச்சிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலா ஒரு நல்ல மூவி தான் இது. தமிழ் டப்பிங் நீட்டா இருந்துச்சு, வாட்சபிள் தான். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் எல்லாம் இருந்துச்சு, கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் டீசென்டான வாட்சபிளான ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி யோசிக்க வைக்கவும் ட்ரை பண்ணிருக்காங்க. மூவில ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருந்தாலும் லாஜிக் லூப்ஹோல்ஸோட இருக்கக்கூடிய கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா கன்னட மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இந்த கராட்டக்கா டமானக்கா. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கனால டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.6 out of 10. சோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மங்களம். 2024ல தந்தி யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் காலேஜ்ல பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஒன் சைடடா ஹீரோவை துரத்தி லவ் பண்ண, அதுக்கப்புறம் ஹீரோயினோட காதல் கை கூண்டுச்சா, ஹீரோயினோட அப்பா அண்ணன்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட காதல பிரிக்க போராடினாங்க. என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் அண்ணன் தங்கச்சி பாசத்தையுமே லைட்டா திணிச்சு வச்சிருப்பாங்க. தமிழ் டப்பிங் ஓகேஷான டோன்ல சிம்பிளா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகல. எல்லாருமே நல்லா நடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி ரொம்ப அவுட்டேட்டடாவும் கமர்ஷியலாவும் வாலண்டியரா பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி பரட்டி வச்சிருந்தாங்க. அதுவும் சிம்பு படத்தை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்கா இருந்துச்சு. எந்த ஒரு சீனையுமே அந்த அளவுக்கு ப்ராப்பரா எவால்வேட்டே பண்ணல. இம்பாக்ட் அட்ராக்டிவ்னு சொல்லி எதுவுமே கமர்ஷியலாவும் கலர்ஃபுல்லாவும் இருந்தாலும் உங்களை கவர் பண்ணி குள்ளா போட முடியாம பயங்கரமா ஸ்கிரீன் பிளே கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். டெக்னிக்கலா ஓகேஷான டோன்ல இருந்தாலும் சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் பண்ணிருக்கலாம். இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். ஸ்கிப்பபிளான ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட யூடியூப் டப்ல இருக்கு. இது கன்னடம்ல ரிலீஸ் ஆன கல்யாண வஸ்து மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இந்த மங்களம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்களோன்னு கேட்டீங்கன்னா 3.6 out of 10. இந்த 2 மூவி ரெஸ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்க டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் அடிச்சுன்னு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டாடா பை சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.